நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க மக்களே, இன்னைக்கு காலையில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. மனுஷனாக இருக்கணும்னு நம்ம பல பேர் போஸ்ட் போடுறோம். ஆனால் அதில் நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுறவங்க ரொம்ப கம்மி. அப்படி ஒரு ரியல் ஹீரோவை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவர் பேர் ரவிச்சந்திரன். நம்ம பழைய வண்ணாரப்பேட்டையில் 25 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறாரு. சாதாரண ஒரு மனுஷன், ஆனால் அவருக்குள்ளே இருக்கின்ற அந்த மனசு தான் ரொம்ப பெருசு. சம்பவம் இதுதான். 2015 டிசம்பர் மாதம் கொல்கத்தாவிலிருந்து பிழைப்பை தேடி சென்னை வந்த சங்கர்தாஸ் அப்படிங்கிற ஒரு பெரியவர் ரவி அண்ணா ஆட்டோவில் ஏறுறாரு. கொஞ்ச நேரத்திலே திடீரென்று அவருக்கு நெஞ்சு வலி வந்தது. ரவி அண்ணா தோளில் சாஞ்சி மயங்கி விழுறாரு. அந்த ஒரு நொடி ரவி அண்ணா எடுத்த முடிவுதான் ஒரு உயிரை இன்னைக்கும் வாழ வச்சிருக்கு. யாருன்னு தெரியல, ஒரு மனுஷன், அதுவும் மொழி கூட தெரியாத ஒருத்தருக்காக ரவி அண்ணா செஞ்ச விஷயங்களை லிஸ்ட்டு போட்டால் நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அடுத்த நிமிஷமே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு ஓடுறாரு. வழியில் அந்த பெரியவர் வாந்தி எடுக்கவும் அதை தன் உடம்புல தாங்கிக்கிட்டு ஒரு குழந்தையை தாங்குற மாதிரி தாங்கினாரு. பேஸ் மேக்கர் வைக்க 47,000 வேணும்னு சொன்னப்ப அந்த பெரியவர் குடும்பத்தில் காசு இல்லை. ரவி அண்ணா யோசிக்கவே இல்லை. தான் வாழ்க்கையே அந்த ஆட்டோ தான் தெரிஞ்சும் அந்த ஆட்டோவோட ஆர்சி புத்தகத்தை அடமான வச்சு 30,000 ரூபாய் திரட்டி கொடுத்தாரு. ஆப்ரேஷன் முடிஞ்சு 20 நாள் கூடவே இருந்து சாப்பாடு கொடுத்து கவனிச்சுக்கிட்டு அப்புறமா அவரை ரயில் ஏற்றி அனுப்பி வைக்கும் பொழுது அந்த பெரியவர் அழுதுகிட்டே கட்டி பிடிச்சாரு பாருங்க. அங்கே மொழி செத்து போச்சு. அன்பு தான் ஜெயிச்சுது. நாம் இதில் இருந்து கற்றுக்க வேண்டியது என்ன? நம்ம ஊருக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாம் இருக்கோம்னு நினைக்கிறது தான் நம்ம தமிழனோட அடையாளம். ரவி அண்ணா கிட்ட இருக்கின்ற இந்த பெரிய மனசு நம்ம கிட்டையும் இருந்தால் இந்த உலகம் இன்னும் அழகாக இருக்கும். நான் என் கடமையை செஞ்சேன், எனக்கு பரிசு வேணாம்னு சொல்லிட்டு இப்போவும் அதே வண்ணாரப்பேட்டை தெருக்கள் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய சல்யூட். மனிதாபிமானம் இன்னும் சாகவில்லை நண்பர்களே. இது ரவி அண்ணா மாதிரி ஆட்கள் மூலமாக இன்னும் உயிர் வாழுது. ரவி அண்ணனோட இந்த செயல் பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்போ எப்படி இருக்கிறாரு ரவி அண்ணா? இப்போது ஒரு அமைதியான ஹீரோவாக அவரோட வாழ்க்கையை தொடர்றாரு. பெரிய வெளிச்சமோ விளம்பரமோ இல்லாத தினமும் ஆட்டோ ஓட்டி தன்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு வர்றாரு. நிஜமாகவே ரவி அண்ணா மாதிரி ஆளுங்க தான் நம்ம ஊரோட நிஜமான பலம். இப்போது அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக இருக்கிறாருங்கிறது தான் நமக்கு கிடைச்ச நல்ல செய்தி. மக்களை, இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.